அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எது கேட்கல எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் இப்ப சொல்றத கேள்விப்பட்டவங்கள கை தூக்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க காதுல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? மாஷா அல்லாஹ், நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை சொல்ல தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் சொல்ல தெரியும்ல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாருக்கெல்லாம் சொல்ல தெரியும்? சொல்ல தெரிஞ்சு கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிஃப்ட் உங்களுக்கு தருவேன். ஆனா நான் தான் செலக்ட் பண்ணுவேன் யார்கிட்ட சொல்லலான்ட்டு. அப்படி சொல்லும் போது அவங்க சொல்லிட்டாங்க, மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம். என்ன கிஃப்ட் தரலாம்? மாஷா அல்லாஹ் அழகா இருக்குது. ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், ஒரு ஷார்ப்னர், ஒரு குட்டியோண்டு இரேசர். ரொம்ப குட்டியோண்டு அழகா இருக்குது கைக்கு பிடிக்கிறதுக்கு. ஓகே, யார் சொல்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யார் சொல்றது? இப்ப கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க, உங்க பேரு? உங்களைத்தான். உங்க பேர் என்ன? நான் உங்களை கேட்கிறேன், முன்னாடி இருக்கிறவர். உங்க பேர் என்ன? அனஸ். மாஷா அல்லாஹ். அனஸ் சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. சவுண்டா சொல்றீங்களா? வாங்க இங்க வந்து சொல்றீங்களா? அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். நாம ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்லித்தான் ஆரம்பிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். பிஸ்மில்லாஹ் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இங்க வந்து முதல்ல சொல்லும் போது யோசிக்கிறாங்க. ஆனா பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க. பிஸ்மில்லா இன் த நேம் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லித்தான் நாம இப்ப ஆரம்பிக்கிறோம். அதுதான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் பேரை சொல்லி அனஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம அனஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். பாரக்கல்லாஹ். மாஷா அல்லாஹ். வெரி குட், வெரி குட். மாஷா அல்லாஹ். உட்காருங்க. உங்க பேரு அனஸ். ஓகே, உங்க ஃபாதர் நேம் என்ன? நூருல்லா. அனஸ் இப்னு நூருல்லா. மாஷா அல்லாஹ். நூருல்லா உங்களுடைய மகன் அனஸ். பாரக்கல்லாஹ் ஃபீக். எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். மாஷா அல்லாஹ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். பாரக்கல்லாஹ் ஃபீக். உட்காருங்க. இப்போ நாம அடுத்து மிச்சம் நீங்க சொல்றீங்களா? முழுசா இன்னும் பளிச்சுன்னு தெளிவா சூப்பரா இன்ஷா அல்லாஹ். இப்ப யார கூப்பிடலாம்? ஓகே, நீங்க வாங்க. உங்க பேர் என்ன? ரையான். வாங்க 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 வாங்க, சட்டுன்னு வாங்க பாப்போம். ரையான் எப்படி சொல்றாருன்னு பாப்போம். கமான், சொல்லுங்க. எனக்கு காதுல கேட்கல ரையான். என்ன சொல்லணும் தெரியலையா? மறந்து போச்சா? நான் சொல்றேன், அதுக்கு தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கதான் நான் வந்திருக்கேன். நீங்க மறந்துட்டாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் ரையான். நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க இப்ப. மாஷா அல்லாஹ். ரையானுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். ரையான் வந்து இங்க வந்தோடனே மறந்துட்டாரு. என்ன, எதுக்கு வந்தோம், திடீர்னு கூப்பிட்டு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரையானுக்கு என்ன கொடுக்கலாம்? இதுல ஒண்ணு தரலாம்ல? ஓ சரி சரி சரி. இதுல வந்து ரையானுக்கு ஒன்னே ஒண்ணு அழகழகா இருக்குது. இதுல நிறைய மணி இருக்குது. இது தனித்தனி பிரிக்க முடியுமோ? ஓ, ஒவ்வொன்னு பென்சிலா? ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ 2 பேர் சொல்லிட்டாங்க. மூணாவது இன்னொருத்தர் சொல்லணும். சூப்பரா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். நச்சுன்னு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்படியா? ஓகே, எல்லாருக்காகவும் தான் நான் பேசுறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்காகவும். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எங்கேயோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அங்க யாரோ ஒருத்தர் கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ், அவங்களுக்காகவும் பேசுறேன். ஓகே, கமான். இப்ப மூணாவது யாரு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தெளிவா அழகா சொல்றவங்க, அதை நான் பார்க்கணும். யாருக்கு இப்ப சான்ஸ் கொடுக்கலாம்? பின்னாடி இருக்கிறவங்க யாருக்கா சான்ஸ் கொடுப்போமா? வாங்க, நீங்க வரீங்களா? நீங்க வரீங்க? வாங்க வாங்க, கமான். மாஷா அல்லாஹ். கமான் கமான். இப்ப சொல்ல போறீங்க. சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
மாஷா அல்லாஹ். இவங்களும் அழகா சொன்னாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப இவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம், பென்சில். பாரக்கல்லாஹு ஃபீக். உங்க பேரு? ஷிபிலுல்லா. சபீலுல்லா, அல்லாஹ்வின் பாதையில இருக்கணும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, கம் ஆன். இப்போ நம்ம சொன்ன பாத்தீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நாம ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லா. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் யாரு? எப்படிப்பட்டவன் தெரியுமா? அர் ரஹ்மான். ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப மெர்சி உள்ளவன், எல்லார் மேலே அன்பு காட்டுறவன், கருணை காட்டுறவன். அல்லாஹ் தஆலா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பனிஷ் பண்றதே இல்லை. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணும்போது உடனே அவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அல்லாஹ் அவங்க மேல ரொம்ப கருணை காட்டுறான். அவங்க தப்பு செய்தவங்க உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு, எப்ப இந்த தப்பு நினைச்சு கவலைப்பட்டு, நாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, ஏன் இந்த தப்பு பண்ணோம், நாம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இப்படி போய் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, அப்படி நினைச்சு அவங்க அந்த தப்பெல்லாம் விடணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் டைம் கொடுக்குறான். அல்லாஹ் நினைச்சானா உடனே யாரையும் பனிஷ் பண்ண முடியுமா இல்லையா? தண்டிக்க முடியுமா இல்லையா? அவன் நினைச்சானா உடனே யாரையும் பனிஷ் பண்ண முடியுமா இல்லையா? தண்டிக்க முடியும்ல? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியல? அல்லாஹ் அவன் ரொம்ப கருணையா இருக்கான் நம்ம மேல. அதனால தான் அல்லாஹ் தஆலா உடனே யாரையும் அவங்க செய்த தப்புக்கு பனிஷ் பண்றது இல்ல, அவங்களுக்கு விட்டு கொடுக்குறான். அதாவது அவங்க எப்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு டைம் கொடுக்குறான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் அர் ரஹ்மான். அர் ரஹீம். அர் ரஹீம் என்ன தெரியுமா? ரொம்ப பாசம் உள்ளவன். இப்ப நம்முடைய அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறாங்க, நம்முடைய அத்தாவும் இருப்பாங்க, ஈவன் நம்முடைய பிரதர், நம்முடைய சிஸ்டர், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். இவங்களை எல்லாரையும் விட, ஈவன் நம்முடைய அம்மாவை விட, இந்த உலகத்துல யாரையும் விட நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடியவன் யாருதுன்னா அல்லாஹ். அவன் தான் அர் ரஹீம். அர் ரஹீம் என்று சொன்னா அல்லாஹ் ரொம்ப அன்பு காட்டக்கூடியவன் அர்த்தம். இப்போ அல்லாஹ்வை நினைச்சுதான் நாம எந்த வேலையும் ஆரம்பிக்கணும். இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன், உங்களுக்கு முதல்ல சலாம் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சலாம் சொன்னேன், நீங்க எல்லாம் கேட்டீங்க. ஓகேயா? அதுக்கு பிறகு நான் நேரடியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிச்சேன். நான் இப்ப அல்லாஹ்வை நினைச்சேன், அல்லாஹ்வின் பேரை சொன்னேன். அல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ் மட்டும் இல்ல, அர் ரஹ்மான், அர் ரஹீம், இதுவும் அல்லாஹ்வுடைய பேர் தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு இன்னும் நிறைய பேர்கள் உண்டு. நிறைய பேருக்கு அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்ஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் சிலருக்கு தெரியும். இன்னும் அல்லாஹ்வுக்கு பேர்கள்லாம் உண்டு. யாருக்கா அந்த மாதிரி சில பேர் யாருக்கா ஞாபகம் வருதா? அர் ரஹ்மான் அர் ரஹீம் மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ்வுக்கு வேற பேர்களும் உண்டு. யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அதுக்கடுத்து அல் குத்தூஸ், அப்புறம் அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின். மாஷா அல்லாஹ். பாருங்க, நான் முதல்ல கேள்வி கேட்கும்போது அமைதியா இருந்தீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி உடனே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க. மாஷா அல்லாஹ். எஸ், நீங்க சொன்னீங்க பாருங்க, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நேம்ஸ். அல் குத்தூஸ், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேம்ஸ். இப்போ நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், உங்களுடைய நேம்ஸ் கேட்டா நீங்க எல்லாரும் ஒரு பேர் சொல்லுவீங்களா, ரெண்டு பேர் சொல்லுவீங்களா, 3 சொல்லுவீங்களா, 10 சொல்லுவீங்களா, 100 சொல்லுவீங்களா? ஒண்ணுதான் சொல்லுவீங்க. உண்மைதானே? ஏன்னா நம்முடைய அம்மா அத்தா நாம பிறந்த பிறகு நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தையா நம்ம ரொம்ப பேபியா இருக்கும் போது எல்லா பேபிக்கு பேர் வச்சிடறாங்கல்ல. யாருடைய வீட்டில பேபி இருக்கு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மாஷா அல்லாஹ், பேபி. அப்ப அந்த பேபி எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. உங்களுடைய பேபிக்கு உண்மைதானே? பேர் வச்சிருக்காங்கல்ல. ஒரு பேர் தான் வச்சிருப்பாங்க, இன்னொரு வேற பேர்கள் நம்ம செல்லமா கூப்பிடுவாங்க. சரியா? அதெல்லாம் வேற. ஆனா அல்லாஹ்வுக்கு யாரும் பேர் வைக்கல. யாரும் அல்லாஹ்வுக்கு பேர் வைக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வை யாரும் படைக்க முடியாது. அல்லாஹ் எப்பவுமே இருக்கிறவன். அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன். He is the creator. இந்த வானம், இந்த பூமி, மலைகள், மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், ஓஷன், பெரிய கடல்,
அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய மீன், திமிங்கலம், வேல், ஷார்க், எதுவா இருக்கட்டும் எல்லாத்தையும் படைச்சவன். ஈவன் ஒரு சின்ன பறக்குது, ஒரு எறும்பு, ஒரு யானை, ஒரு புலி, டைகர், ஒரு லயன், ஒரு எலிபென்ட், எதுவா ஒரு மஸ்கிட்டோவா இருந்தாலும் சரி, ஒரு கொசுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சவனாலதான் அவனை ரப் என்று சொல்றான். ரப், ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைச்சவன். நாம பார்க்கிற வானத்தை மட்டும் இல்ல, அதுக்கு மேல வானம் இருக்கு, 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 அதுக்கு மேல வானம் இருக்கு. நான் எத்தனை வானம் சொன்னேன்? 7 6 சொன்னா? எஸ், மாஷா அல்லாஹ். 7 ஹெவன்ஸ். நம்ம பார்க்கிறது ஒரு வானம் தான், அதுக்கு மேல அல்லாஹ் வானங்களை படைச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் பூமியை படைச்சிருக்கான். நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பூமியில தான் நம்ம வீடு கட்டி இருக்கிறோம், அந்த வீட்டுல நாம இருக்கிறோம். இந்த பூமியில அந்த வீட்டுக்குள்ள உங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கிச்சன் இருக்குது, அந்த கிச்சனுக்குள்ள அவங்க சமைக்கிறாங்க. அந்த சமையல்லையே கிச்சன்ல சூப்பரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல ஒரு பிடிச்ச டிஷ்லாம் இருக்குது. அந்த டிஷ்லாம் சொல்லுவீங்களா? சமைக்கிறதுல உங்க அம்மா பிடிச்ச சமையல்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறது என்ன? எது? என்ன? பூரி. மாஷா அல்லாஹ், பூரி. அம்மா சமைக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் தான் படைக்கிறான். அல்லாஹ் படைக்காம அந்த பூரி வராது. சில இடத்துல அம்மாவே தோசை ரொம்ப சூப்பரா போடுவாங்கல்ல, எல்லா அம்மாவும் தோசை ரொம்ப சூப்பரா போடுறாங்க, பூரியை விட தோசை தான் சூப்பரா போடுவாங்க. எப்படி? ரோஸ்டா போடுறாங்க, டேஸ்டா போடுறாங்க. ஆனா சில நேரத்துல அம்மாவுக்கு தோசை சில நேரத்துல வராது, நல்ல தோசை ஆனா வராது. பார்த்தா அல்லாஹ் படைக்கல, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைக்கிறான். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்மால அல்லாஹ் தஆலா நம்ம வழியா நிறைய விஷயங்களை செய்துகிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வால படைச்சுதான் இந்த பூமி இருக்குது, இந்த பூமியில நமக்கு வீடு இருக்குது, இந்த வீட்டுல நமக்கு கிச்சன் இருக்குது, நமக்கு அம்மா சமைச்சு தராங்க, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு வயிறு இருக்குது, நமக்கு வாய் இருக்குது, சாப்பிடுறோம், வயிற்றுக்குள்ள டைஜஸ்ட் ஆகுது. மாஷா அல்லாஹ். இந்த உடம்புக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும், அப்படித்தானே? நல்லது சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும், சரியா? கெட்டது சாப்பிட்டா முதல்ல கெட்டது சாப்பிடவே முடியாது. நாத்து அடிச்சு சாப்பிடுவீங்களா? கசக்குது, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ நல்லது டேஸ்ட் இருக்குது, மாஷா அல்லாஹ். அது டேஸ்டா இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு நல்ல வாசம் இருக்குது. பிரியாணி அப்படின்னா அதுக்கு ஒரு வாசம் இருக்கு. என்ன இப்ராஹிம், பிரியாணி வாசமா இருக்குமா இல்லையா? வாசம். பிரியாணி சமைக்க சமைக்க வாசம் வந்துருது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் அத்தனைக்கும் காரணம். ஏன்னா அல்லாஹ் படைக்காம இது எதுவுமே வராது. அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கா செய்திருக்கிறான். ஏன்னா அவன் அர் ரஹ்மான், அவன் நம்ம மேல ரொம்ப கருணை உள்ளவன், மெர்சிஃபுல். நம்ம மேல ரொம்ப கருணை காட்டுறான். ஏன்னா படைச்சிருக்கிறான், நம்ம மேல கருணை காட்டுறான். அர் ரஹீம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான். அதனால தான் நமக்குன்னு வீடு கொடுத்திருக்கிறான், நாம வாழ்றதுக்கு, நம்ம சாப்பிடுறதுக்கு வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறான், நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் இல்லாம யாரும் இல்லையே, எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நம்முடைய மானத்தை மறைக்கிறதுக்கு, நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸ் மறைக்கிறதுக்கு, நமக்கு நல்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதனால நம்முடைய அம்மா அத்தா நமக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுக்காம அவங்களால வாங்கி தர முடியாது. அல்லாஹ் தான் அதுக்கான பணம், அதுக்கான வசதி எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் நம்ம மேல அன்பு காட்டியிருக்கனாலதான் இவ்வளவு நம்ம கொடுக்குறான். இந்த அல்லாஹ்வை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது முதல்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அர் ரஹ்மான். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன கிஃப்ட் தரலாம் தெரியுமா? ஒரு சூப்பரான கிஃப்ட் தருவோம். ஆமா, எல்லாத்தையும் கேட்குவேன், மாத்தி மாத்தி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். இந்த டம்ஸ் வாட்டர் கலர் பென்ஸ், இந்த கிஃப்ட் இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் கிடைக்க போகுது. யாருக்கு கிடைக்க போகுது? கொஸ்டின் தெரிஞ்சிடும். அப்படியா? நான் கேள்வி கேட்கல, அதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கங்க, இன்ஷா அல்லாஹ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. என்ன கேள்வி தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்லயே, அவனுடைய நேம்ஸ், தி பியூட்டிஃபுல் நேம்ஸ்லயே ஒரு நேம்ல குர்ஆன்ல
ஒரு சூரா இருக்கு, அந்த சூராவுடைய பேரை சொல்லணும். அல்லாஹ்வுடைய the beautiful namesல ஒரு நேம்ல அல்லாஹ்வுடைய ஒரு சூரா. நான் இப்படி சொல்லும் போது குட்டி பசங்களுக்கு புரியலையா? கேளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஸ்பீச், words of Allah. What is the meaning of Quran? That is speech of Allah, words of Allah. அல்லாஹ் பேசுறதை நம்ம காதால கேட்க முடியாது. ஏன்னா அப்படியெல்லாம் நம்மிடம் அல்லாஹ் இப்ப யார்ட்டையும் பேச போறது இல்ல, பேச மாட்டான். அல்லாஹ் நம்மிடம் மறுமையில இன்ஷா அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ்வை நாம பார்க்கவும் செய்வோம். ஆனா அவனுடைய பேச்ச நாம அவனுடைய குரல்ல கேட்க முடியாது. அதெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ் தன்னை மறைச்சு வச்சிருக்கான். அவனை நம்மால பார்க்க முடியாது, அவருடைய குரலை கேட்க முடியாது. ஓகே, ஆனா அவருடைய வேர்ட்ஸ், அவருடைய வார்த்தைகள் இருக்கு. குர்ஆன் எங்க? குர்ஆன் எங்க? ஒரு முஸ்ஹப் எடுங்க, அங்க எடுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ், கிதாபுல்லாஹ். கிதாப் என்ற புக். இங்க பாருங்க, இது ஒரு புக். இது புக்னா சாதாரணமா ஏதோ ஒரு புக் இல்ல. கிதாபுல்லாஹ், கிதாப் அல்லாஹ்வுடைய கிதாப், கிதாபுல்லாஹ். பாருங்க, அல் குர்ஆனுல் கரீம், கண்ணியமான குர்ஆன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகளை இறக்கியிருக்கான். பாருங்க, திறந்தா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளை தான் நாம ஈமான் கொண்டிருக்கோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல எதுவும் மனுஷனுடையது இல்லை. ரையான் பேசுற பேச்சு அல்லது நான் பேசுற பேச்சு அல்லது ஹதீஜா பேசுற பேச்சு அதெல்லாம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பேச்சு. ஏன் நபியுடைய பேச்சு. நம்ம நபி, அவங்களுடைய பேர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நபியின் பேரை கேட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மேல ஸலவாத் சொல்லணும். அப்ப அவங்களுடைய பேச்சு கூட இல்லை. இது அல்லாஹ்வுடைய பேச்சு. கலாமுல்லா, கலாமுல்லானா அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு அர்த்தம். இந்த அல்லாஹ்வுடைய பேச்சுல நிறைய சூறாக்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். சூறாக்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது குர்ஆன்ல. நீங்க எடுத்து பின்னாடி கடைசியில பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா. அல் பக்ரா, சூரத்துல் பக்ரா. ஆல இம்ரான், சூரா ஆல இம்ரான். இப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தனா கடைசியில சூரா அன்-நாஸ், சூரத்துன் நாஸ். என்ன சூரா அது? குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். போதும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சு. இப்படி நிறைய சூறாக்களை இறக்கி இருக்கிறான். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த மாதிரி சூறாக்களுடைய நேம்ஸ்ல ஒரு நேம் அல்லாஹ்வுடைய நேம் இருக்கு. நான் கையை தூக்க சொல்றேன், கையை தூக்கின பிறகு யார் ஆன்சர் பண்றீங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா மாஷா அல்லாஹ் நிறைய பேர் கை தூக்குறீங்க, பாப்போம் யார் ஆன்சர் பண்றாங்கன்னு. நாம கை தூக்குனவங்கள்ட்ட நான் ஆன்சர் கேட்கலாமா? சொல்வீங்களா? இருங்க, யார முதல்ல செலக்ட் பண்ணலாம் தெரியுமா? ஓகே, எல்லாம் விவரமா இருக்கிறீங்களே கை தூக்குனவங்க எல்லாம். சட்டுன்னு சொல்லிடுவீங்க நீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க இப்ராஹிம். சத்தம் வரல. இப்ப அடுத்து ஒண்ணு தெரியுமா? ஒரு நபியின் பெயர்லயே ஒரு சூறா இருக்குது. அந்த நபியுடைய பேரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அந்த நபியின் பேர் என்ன? மாஷா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம். இப்ப நான் அல்லாஹ்வுடைய பேர்ல கேட்டதுக்கு நபியின் பேரை திடீர்னு மாத்தி கேக்குறாங்க. மாஷா அல்லாஹ், உங்க பேரு? அப்துல் முகீத். மாஷா அல்லாஹ். இன்னொரு நபியின் பேர், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நபியின் பேரை சொன்னேன். அந்த நபியின் பேர்ல இருக்கிற சூரா என்ன? சூராவின் பேரு யார் சொல்றாங்க பாப்போம். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி முஹம்மது சொல்லிட்டார். மாஷா அல்லாஹ். இன்னொரு நபியின் பேரு, அந்த நபியின் பேர்ல ஒரு சூரா இருக்கு. என்ன சொல்லுங்க ரையான்? ரையானுக்கு உடனே அந்த நேரத்தை நான் கேட்டோனே மறந்துடும், யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒருத்தர் கேட்போமா? சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபியின் பேர் இல்ல. அது பிஸ்மில்லாஹிர் ரஹீம் நபியின் பேர் இல்ல. மாஷா அல்லாஹ், நீங்க பதில் சொன்னீங்க. இப்படித்தான் பதில் சொல்றதுக்கு நம்ம ஆசைப்படணும். பாத்தீங்களா, அவர் பதில் சொன்னார். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, ஓகே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபியின் பேர் இல்ல,
அது வந்து நாம அல்லாஹ்வின் பேரை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்குதான் பிஸ்மில்லா சொல்றோம், நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மாஷா அல்லாஹ். சரி, இப்ப அந்த பக்கம் யாரு சொல்றாங்கன்னு பாப்போம். கை தூக்கணும் யாரும் இல்ல. நான் நபியின் ஒரு பேரை சொல்லியிருக்கேன். இப்போ அந்த நபியின் பேர்ல குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. ஆனா அந்த பேரை நான் சொல்லிட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப முஹம்மது அவர் சொன்னாரு, அப்துல் முகீத், அந்த மாதிரி இன்னொரு நபியின் பேரு. ஆனா அந்த நபியின் பேரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அந்த சூரா எந்த சூரா, பேர் என்ன, அதைத்தான் இப்ப கண்டுபிடிக்க சொன்னேன். என்ன இது கேள்வியை மாத்திட்டாங்களே உஸ்தாத் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் கவனமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் செக் பண்றேன். யார் கை தூக்கல? யார் கை தூக்கல? குர்ஆனுடைய சூறாக்கள் பேர் பார்த்தவங்க சொல்லணும் போறோம். நான் குழு கொடுத்துட்டேன். என்ன குழு தெரியுமா? அந்த அந்த சூறாவுடைய பேரை, அந்த நபியின் பேரை இப்பதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க. இம்ரான். நோ, இம்ரான் வந்து ஒரு நபி இல்ல. ஆலு இம்ரான் அப்படிங்கிறது இம்ரானுடைய ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரி, அது நபியின் பேர் இல்ல. இன்னொன்னு, நான் ஆன்சரை ரிவீல் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன்னு வைங்களேன், அல்லாஹ்வே நமக்கு தெரியாம போச்சு, இப்பதானே சொன்னாங்க அந்த பேரு அப்படி நீங்க அல்லாஹ் நாடலன்னு புரிஞ்சுக்குவீங்க. சொல்றீங்களா? 3 சொல்ல போறேன். 1 2 3. சொல்லுங்க. நூ. நோ, நான் நூங்கிற பேரே சொல்லலையே. அப்புறம் அடுத்து நீங்க நீங்க தான் குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியின் பேர் இல்லை. அந்த சூராவுக்கு பேரே அன்னாஸ். கேர்ள்ஸ், வாட் ஹேப்பன் டு யூ? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வின் ஒரு பேர் இருக்குது, ஒரு சூராவுக்கு நேமா இருக்குன்னு சொல்ற நேரத்தில் நிறைய பேர் கை தூக்குனீங்க. அப்படி கையெல்லாம் இப்ப கீழே இறங்கிருச்சு. நான் ஈஸியான ஒரு க்ளூ கொடுத்திருக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நபியின் பேரை சொன்னேன். அது சூராவுடைய ஒரு நேமாவும் இருக்குன்னு சொன்னேன். சரி, கேர்ள்ஸ்ல சொல்லுவோம். சொல்லுங்க. என்ன? முஹம்மது சொல்லிட்டாங்க, ஆன்சர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. இன்னொரு நபியின் பேரு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். கமான் 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 கமான். மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. கை தட்டக்கூடாது. மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? முஹம்மது தன்வீர். மாஷா அல்லாஹ், கண்டுபிடிச்சிட்டாப்ல. இந்த இப்ராஹிம்ங்கிற பேரு, இப்ப இப்ராஹிம் ஒரு குட்டி பையன்ட்ட கேட்டேன்ல, இப்ராஹிம் அவர் கை தூக்குனாரு. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூராவுடைய நேம்ல அல்லாஹ்வின் பேர் இருக்குது, அது என்னன்னு கேட்ட கேள்விக்கு அவரு கை தூக்கினாரு. நான் கேட்டேன், அவரு சொல்லல, அவர் பேர் இப்ராஹிம். நான் இப்ராஹிம் தான் கூப்பிட்டு கேட்டேன், சொல்லுங்க இப்ராஹிம்னு. அந்த இப்ராஹிம் பேர் தான் ஒரு சூராவுடைய நேம். நான் சொன்ன சூராவுடைய நேம் அந்த நபியின் பேர்ல இருக்கு. மாஷா அல்லாஹ். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல மட்டும் இல்ல, இப்ராஹிம் பேர்லயும் ஒரு நபியின் பேர்ல சூரா இருக்கு. அப்போ அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதனாலதான் நான் பேசும்போது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க டைவர்ட் ஆனீங்கன்னா எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஓ, சொல்லும் போது கவனிச்சார் அவரு. இப்ராஹிம் பேரு நான் சொல்ல நேரத்துல அதை வச்சு கவனிச்சார். மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு கிஃப்ட் கொடுப்போம். இந்த கிஃப்ட் வந்து முதல்ல அல்லாஹ்வின் பேருக்குள்ள கிஃப்ட் தான் இது. இதை வந்து இப்ப நான் கீழே வச்சிடறேன். நானு ஒரு கிஃப்ட் தரலாம். மாஷா அல்லாஹ். குட், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூப்பர், மாஷா அல்லாஹ். ஓகே, இப்ப புரியுதா? நீங்க கவனமா கேட்டாதான் தெரியும். இப்ப இப்ராஹிம் பேரு நான் கூப்பிட்டேனா இல்லையா? அந்த இப்ராஹிம் ஒரு நபியின் பேரு தானே. இப்ராஹிம் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா காதுல? ஆமா. அப்ப ஏன் நீங்க சொல்லல? அப்ப அவர் உஷாரா, ஆமா எந்த நபி, இப்பதானே இப்ராஹிம் பேரு, அதுவா அப்படின்னு சொல்லிட்டார். எஸ். சரி, இப்ப திரும்ப அந்த கேள்விக்கு வருவோம். அல்லாஹ்வின் பேர்லயே ஒரு சூரா இருக்குன்னு சொன்னேன். இப்ப கை மட்டும் தூக்குங்க, யார செலக்ட் பண்ணலாம்ங்கறத முடிவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே, செலக்ட் பண்ணுவோமா? ஓகே, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, அல்லாஹ்வின் பேர் இருக்கிற ஒரு சூராவின் நேம். நீங்க சொல்லுங்க. சூரத்துர் ரஹ்மான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். கமான் கமான், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவோம். சூரா அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ஒரு நேம். எஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சொல்றமா இல்லையா? அர் ரஹ்மான். அந்த அர் ரஹ்மான்ங்கற பேர்லயே அல்லாஹ் ஒரு
சூறாவை இறக்கி இருக்கிறான். சூறாவை மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். உங்க பேரு முஹம்மது அர்மான். பாரக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாருங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சூரா அர் ரஹ்மான் இப்படி பார்த்தோம்னா சாப்டர் சூரா நம்பர் 55 பாப்போமா? அந்த சூரா அப்படி திருப்பிக்கிட்டே வந்தோம்னா ஓகே சூரா அல் கமர். எஸ், அல் கமருக்கு அடுத்து என்ன? சூரா அர் ரஹ்மான். இங்க பாருங்க சூரத்துர் ரஹ்மான் மதனியா. மதீனாவுல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூரா தான் சூரா அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ஒரு நேம். இந்த சூரா அல்லாஹ்வுடைய நேம்ல தான் ஆரம்பிக்குது. பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான். இங்க பாருங்க, خلقல் இன்சான், மனிதனை அவன்தான் படைத்தான். யார்? அல்லாஹ். நம்முடைய டாபிக்கே خلقல் இன்சான், மனிதன் அல்லாஹ் தான் படைச்சான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான். எல்லாருக்கும், இந்த வானத்துல இருக்கிறவங்களுக்கும் பூமியில இருக்கிறவங்களுக்கும் கடலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் மண்ணுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் மண்ணுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் கருணை காட்டுறான். அவன் தான் அர் ரஹ்மான். அதுல அல்லாஹ் யாருக்கும் வித்தியாசமே காட்ட மாட்டான். கருணை காட்டுறதுல யாருக்கும். அல்லாஹ்வே திட்டக்கூடிய ஒருத்தரா இருந்தாலும், ஒரு காஃபிர் முஸ்லிமா, அவரு அல்லாஹ்வை திட்டினா ஒருத்தர் முஸ்லிமா இருக்க முடியுமா? முஸ்லிமா இருக்க முடியுமா? அல்லாஹ்வை திட்டினா ஒரு காஃபிர். அல்லாஹ்வை நிராகரிக்கிறார், அல்லாஹ்வை ஏத்துக்காதவர், அல்லாஹ் வணங்கல, அவர் தான் காஃபிர். அப்படிப்பட்டவருக்கு கூட அல்லாஹ் இஸ் மோஸ்ட் மெர்சிஃபுல். அல்லாஹ் ரொம்ப கருணை காட்டுறான். அவங்களுக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சிருக்காங்க இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவு கெட்டவங்க இருக்கிறாங்க. கவனமா கேளுங்க, என்னை பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு கெட்டவங்க இருக்கிறாங்க, உயிரோடு தானே இருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சானா அவங்கள உடனே அவங்க கதையை முடிக்க முடியுமா? முடியாதா? அல்லாஹ்வால முடியும். ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறான், அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு நல்ல வீடுகள்லாம் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி, நல்ல உடம்பு, நல்ல ஹெல்த் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு நிறைய வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்கான். அல்லாஹ் கருணை காட்டுறான், அவங்க மேல மெர்சியா இருக்கிறான். அல்லாஹ் தான் படைச்சவங்க மேல மெர்சியோடு நடந்துக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள் எல்லாத்து மேலே மெர்சி உள்ளவன், அதோ கருணை காட்டக்கூடியவன். அப்படின்னா அல்லாஹ் அர் ரஹ்மான், அவருடைய பேர் அது. அதனாலதான் அல்லாஹ்ங்கிற பேருக்கு அடுத்து நெக்ஸ்ட், அல்லாஹ்ங்கிற பேருக்கு நெக்ஸ்ட் நேம் என்ன? பியூட்டிஃபுல், தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ்ல அர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு அடுத்து அதுதான். அர் ரஹ்மானுக்கு அடுத்துதான் அர் ரஹீம். நெக்ஸ்ட் என்ன? அர் ரஹீம். அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அர் ரஹ்மான். அப்போ குர்ஆனில அல்லாஹ் ஒரு சூராவுடைய பேரையே அவனுடைய பேர்ல இருக்கு. அந்த சூரா நேம் ஏன் அப்படி வந்திருக்குன்னா, அந்த சூரா ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அர் ரஹ்மான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஒவ்வொரு சூறால இருக்கும். சூரா தௌபா 9வது சூரா தவிர. ஓகேயா? அப்ப அர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்ப அர் ரஹ்மான் அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவன், மெர்சிஃபுல். எஸ், அவன் என்ன செய்திருக்கிறான்? அவனுடைய மெர்சிலே ரொம்ப பெரிய மெர்சி என்ன தெரியுமா? இங்க பாருங்க, அவனுடைய மெர்சிலே பெருசு என்ன தெரியுமா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் அவன் காட்டுற மெர்சில பெருசு தெரியுமா? குர்ஆன அல்லாஹ் டீச் பண்ணியிருக்கான். அவனுடைய வார்த்தை இல்லையா, அவனுடைய வேர்ட்ஸ். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ். அப்போ அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன்தான் சொல்லி கொடுத்தான். குர்ஆன் அவனுடைய வார்த்தை. அல்லாஹ் அவனுடைய நபிக்கு சொல்லி கொடுத்தான், டீச் பண்ணான். ஆமா, அவனுடைய நபி, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய சஹாபா, அவங்களோட இருந்த தோழர்கள், கம்பெனியன்ஸ் இருந்தாங்களா இல்ல, அவங்களை ஈமான் கொண்டிருந்தவங்க. நம்முடைய நபியை யாராவது நேர்ல பார்த்திருக்கோமா? நாம, நீங்க, நானு, உங்க அம்மா அத்தா, எங்க அம்மா அத்தா, என் தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டிக்கு பாட்டி, தாத்தா பாட்டிக்கு பாட்டி, என் தாத்தா பாட்டிக்கு பாட்டி. நோ, யாரும் பார்க்கல. நம்முடைய நபி கண்ணால யாரும் பார்க்கல. ஆனா நம்முடைய நபி கண்ணால பார்த்தவங்க இருந்தாங்க. அவங்க எப்ப இருந்தாங்க தெரியுமா? நம்முடைய நபி உயிரோடு இருந்தாங்கல்ல, நபி எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்ல இருந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க. இப்ப நீங்க நான்லாம் இப்போ
ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இது என்ன? இது என்ன? இந்த இடம் என்ன இடம்? எஸ், மஸ்ஜித். மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம். மாஷா அல்லாஹ், இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நபி உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுடைய சஹாபா கம்பெனியன்ஸ் அவங்க அவங்களோடு பக்கத்துல சுத்தி உட்கார்ந்திருப்பாங்க. நம்முடைய நபி அவங்களுக்கு டீச் பண்ணாங்க. எதை தெரியுமா? குர்ஆனை டீச் பண்ணாங்க. இந்த குர்ஆனை அவங்களால எப்படி தெரியுமா டீச் பண்ண முடிஞ்சு? அர் ரஹ்மான் ஆகி அல்லாஹ் அவன் டீச் பண்ணா. அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன் தான் கற்றுக் கொடுத்தான். அப்ப அந்த அல்லாஹ் நம்ம மேல காட்டி கருணையிலே பெரியது என்னது? ரொம்ப 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 பெருசு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நபியின் வழியா, நபி மூலமா, அந்த நபிட்ட படிச்சவங்க மூலமா, அப்படியே படிச்சவங்க மூலமா இன்னைக்கு நாம யார்ட்டா படிக்கிறோம். உண்மையா இல்லையா? உங்களுக்கு யார் குர்ஆன் டீச் பண்றா? இமாம். பேரு வசீம். மாஷா அல்லாஹ், உங்களை இமாம் வசீம் வந்து உங்களுக்கு குர்ஆன் டீச் பண்றாங்க. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு யார் டீச் பண்றா? குர்ஆனை யார் டீச் பண்றா? உஸ்தாதா? சரி, ஆலிமா ஒருத்தவங்க டீச் பண்றாங்க, அப்படிதானே? மாஷா அல்லாஹ். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் டீச் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த இமாம் வசீமா இருக்கட்டும், ஈவன் எனக்கா இருக்கட்டும், உங்க உஸ்தாதாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு டீச் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒருத்தர் படிச்சிருவங்க இருப்பாங்கல்ல. இப்படியே ஒவ்வொருத்தரும் படிச்சு பின்னாடி போய் பார்த்தா கடைசியில் நம்முடைய நபியும் அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு டீச் பண்ண யாருமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீல் ஒரு ஏஞ்சல், மலக். சுப்ஹானல்லாஹ், தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் மலக். அவங்க ரொம்ப 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 அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு ரெக்கைகள் உண்டு, விங்ஸ். அப்படியே ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு பறப்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின், அவங்களுக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 6 இல்ல 10 இல்ல 20 இல்ல 30 இல்ல 50 இல்ல 100 இல்ல, சுப்ஹானல்லாஹ், நிறைய ரெக்கைகள். அந்த ரெக்கையை நம்மால இமேஜினே பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாது. நாம விங்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு பேர்டு ஞாபகம் வரும். ஓ, ஒரு பேர்டுனா அதுக்கு விங்ஸ் எப்படி இருக்கும்? ரைட் லெஃப்ட் அப்படிதானே இருக்கும். அப்படியே பறக்கும். ஒவ்வொரு பேர்டுக்கு ஒவ்வொரு மாதிரி விங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேர்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி பறக்குது. சில பேர்ட்ஸ் அப்படி விரிச்சிருக்கும், அப்படியே பறந்துட்டு போகும். சிலது பட்ட 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 பட்டன்னு அடிச்சுட்டு போகும். உண்மையா இல்லையா? ஒவ்வொரு மாதிரி பறக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரியோ அல்லாஹ் படைச்ச ஆஞ்சல்ஸ் நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய விங்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு நிறைய விங்ஸ். எத்தனை விங்ஸ் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். பாப்போம் எத்தனை விங்ஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய மலக். அவங்க வந்து எல்லா மலக்குகளுக்கு லீடர். அவங்கதான் ஹெட், அமீர். அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய விங்ஸ் கொடுத்திருக்கான். நம்முடைய நபி சொல்லியிருக்காங்க, நம்முடைய நபி கண்ணால நேர்ல பார்த்திருக்காங்க. அவங்களுடைய விங்ஸோட அவங்களுடைய உருவத்தை, அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படி கண்ணால பார்த்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்களா, கலர்ஃபுல்லா. அவங்க விங்ஸ் ஃபுல்லா கலர்ஃபுல். அந்த ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு எத்தனை விங்ஸ்? இருங்க கேட்போம். யார் சொல்றாங்க? மாஷா அல்லாஹ், நீங்க சொல்லுங்க. 6000. 6000. No, it's not the right answer. நாம இப்ப ரைட் ஆன்சரை யார் சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகே, கமான் சொல்லுங்க. 500? நோ. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. 1000. வேற யாராவது சொல்லுங்க. 65. வேற எத்தனை விங்ஸ்? நீங்க சொல்லுங்க. 6000. 5000 by 6000. நான் ஒரு க்ளூ கொடுக்கிறேன். இந்த 6000 இருக்குல்ல, அதுலயே தான் கொஞ்சம் யோசிச்சா டக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இத வந்து நீங்க யோசிச்சுன்னு சொல்ல முடியாது, நீங்க தெரிஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும். ஜஸ்ட் நாமலாம் வந்து ஒரு இமேஜின் பண்ணிலாம் சொல்ல முடியாது. நீங்க கேட்டிருக்கணும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்க அம்மா சொல்லியிருக்கணும், அல்லது உங்க அத்தா சொல்லியிருக்கணும், அல்லது உங்க டீச்சர் சொல்லியிருக்கணும். இப்படி நீங்க அப்பதான் நீங்க இஸ்லாமிக் நாலேஜ படிச்சுக்க முடியும். படிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஆமா,
ஏன்னா நாம யாருமே ஏஞ்சல் ஜிப்ரீல பார்க்கல இல்லையா, பார்க்காம நாம சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்லி இருக்கணும், நபி சொல்லி இருக்கணும். அப்படி சொன்னதை யாராவது வேற யாரோ உங்க இமாம்கிட்ட அல்ல உஸ்தாதாட்ட கேட்டிருக்கணும். இல்ல கேட்கவே இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நான் இப்ப சொல்லிடுவேன், நீங்க கேட்டுக்க வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க பக்கத்துல நெக்ஸ்ட் 60,000 6,000 கனெக்ட் பண்ணி சொல்லுங்கன்னா அப்படியே 10 டைம்ஸ் அதிகமா 60,000 சொல்லிட்டாங்க. நோ. ஓகே, அங்க யார் கை தூக்குறது? சொல்லுங்க நீங்க. 6,500. நோ. சரி, இப்ப லாஸ்ட் சான்ஸ். ஒருத்தர் கேட்போம், அவங்க ஆன்சர் பண்ணாத, இல்லாட்டி நான் ஆன்சர் சொல்லிடுவேன். அப்புறம் நானே இந்த கிஃப்ட்ல ஒன்னு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சொல்லுங்க. 9,000. அப்ப ஆக மொத்தம் யாருக்கோ கை தூக்கி ஒரு ஆள் சொல்லுங்க. 550. சொல்லுங்க. 6,600. நோ. ரைட் ஆன்சர் என்ன தெரியுமா? 600. அல்லாஹ் அக்பர். இதுவா தெரியாம போச்சு. இதெல்லாம் இப்படி நாம அப்படியே கற்பனை பண்ணி இமேஜின் பண்ணி விளையாடி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? நாம லேர்ன் பண்ணாதான் சொல்ல முடியும். எப்படி லேர்ன் பண்றது? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நம்முடைய நபி என்ன சொல்லியிருக்கான்னு படிச்சுக்கணும். அப்பதான் நீங்க இஸ்லாமிக் நாலேஜ் கேதர் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். உண்மையா இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டேன்ல மாஷாஅல்லாஹ், இப்ப வந்தீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க மாஷாஅல்லாஹ். 600 விங்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏஞ்சல் ஜிப்ரீலுக்கு கொடுத்திருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு எவ்வளவு விங்ஸோட அவங்க பறப்பாங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். 600. 600. ஆமா, அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கான் அவங்கள, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா படைச்சிருக்கான். அந்த ஏஞ்சல் ஜிப்ரீல் யார் தெரியுமா? அவங்கதான் நம்முடைய நபிக்கு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றானோ, அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ் இருக்குல்ல, குர்ஆனுடைய வார்த்தைகள், இது எல்லாத்தையும் நம்முடைய நபிக்கு ஓதி காட்டவங்க அவங்கதான். அவங்க ஓதுவாங்க. ஜிப்ரீல், ஏஞ்சல் ஜிப்ரீல், அது அப்படி நம்முடைய மனசுல, அதாவது நம்முடைய நபியுடைய மனசுல, ஹார்ட்ல அப்படி பை ஹார்ட் ஆயிடும். ஹார்ட் பிகம் பை ஹார்ட். அது குர்ஆன் அப்படியே ஹார்ட்ல பை ஹார்ட், அப்படி மெமரியில அப்படி நின்றும். அவங்க மறக்கவே மாட்டாங்க, தெரியுமா? அப்படி அல்லாஹ் தஆலா டீச் பண்ணா, ஜிப்ரீல் அனுப்பி நம்முடைய நபிக்கு, அதுதான் அல்லமல் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் டீச் பண்ணா. அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனை டீச் பண்ணானே, அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய பேர் என்ன? டீச் பண்ணானே அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் புகழ்றதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த பேர், அந்த ஆயத்துக்கு முன்னாடி? நோ. அல்லமல் குர்ஆனுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான். எஸ், the most merciful. ரொம்ப கருணை உள்ளவன். அதனால தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை டீச் பண்ணியிருக்கான். நாம அல்லாஹ் குர்ஆனை டீச் பண்ணியிருக்கான்ல, நாம குர்ஆனை நாம லேர்ன் பண்ணல, நாம படிச்சுக்கல அப்படின்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மெர்சியை விட்டு நம்ம தூரம் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய பெரிய மெர்சி. நம்ம குர்ஆன் மூலமா தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்கிற அவருடைய பேச்சை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய சொல்படி நடக்க முடியும். அல்லாஹ் என்ன நமக்கு டீச் பண்ணிருக்கான், அவருடைய அட்வைஸ் என்னவோ அதை படி நம்ம வாழ முடியும். இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த கான்டாக்டும் இல்லை, எந்த தொடர்புமே இல்லை. அல்லாஹ் வானங்களுக்கு மேல, 7 வானத்துக்கு மேல, அர்ஷுக்கு மேல இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? ஐன் அல்லாஹ். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அர்ஷுக்கு மேல இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமான, இந்த பூமியில இல்ல அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேர் எதை எதோ வணங்குறாங்க இல்லையா? எதை வேணா வணங்குறாங்க. ஒரு சிலை, ஒரு ஐடல், ஒரு கல்ல வணங்குறாங்க, ஒரு மரத்தை கூட வணங்குறாங்க, ஒரு மாட்டை கூட வணங்குறாங்க, ஏன் ஒரு மனுஷனை வணங்குறாங்க. போய் மனுஷன் காலில் விழுந்து மனுஷனை வணங்குறாங்க. மனுஷனுக்கு ஏதோ ஒரு பெரிய பவர், சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு, ஓ அவர் கடவுளுங்க அப்படிலாம் சொல்றாங்க, காட் அப்படின்லாம் சொல்றாங்க. நோ, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, போய். எல்லாத்தையும் படைச்சவன் தான் காட், அவன் தான் அல்லாஹ். அவன் இங்க இல்ல, கீழே இல்ல. அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல இருக்கிறான், தனியா இருக்கிறான், எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ் மேல இருந்து நமக்கு குர்ஆன அவருடைய வார்த்தை இறக்கியிருக்கான். அர் ரஹ்மான், ரொம்ப 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 கருணை உள்ளவன் அல்லாஹ், அவன் இறக்கணும் குர்ஆன்.
அல்லாஹ் யாருக்கு இறக்கி இருக்கிறான் இந்த குர்ஆன? யாருக்கு? எல்லாருக்கும், நமக்கு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் மனிதர்களை படைச்சிருக்கிறான். ஹலகல் இன்சான், மனிதனை படைச்சிருக்கிறான். மனுஷனை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு நம்ம சொல்லுவோம், உண்மைதானே? ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சில நேரத்துல ஸ்கூல்ல டீச்சர்ஸே கூட டீச் பண்ணும்போது, மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா? குரங்குல இருந்தா, மங்கியா இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா இது? பெரிய பொய், சாதாரண பொய் இல்ல, இது ஒரு குரங்கு பொய். இது ஒரு குரங்கு பொய். இந்த மாதிரி பொய்ய உண்மைன்னு நினைச்சா அவங்கதான் குரங்கு. உண்மையிலே மனுஷங்கிறவன் அப்படி சொல்லவே மாட்டான். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து நான் குரங்குல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான். யாருப்பா உங்க பாட்டனார், உங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா, எங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா கடைசியில ஒரு குரங்கு அப்படி சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நம்புறவங்க இருக்கிறாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. ஆமா சொல்லுவாங்க, குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி எங்க டீச்சர் கூட சொன்னாங்க. எங்க டீச்சர் சொல்லும் போது நாங்க கூட சிரிச்சோம். எப்படி ஒருத்தன் மனுஷன், ஒரு குரங்கு வந்து மனுஷனா மாறினா அப்படின்னு நினைச்சோம். ஆனா சில நேரத்துல நம்ம பசங்க, குட்டி பசங்க, சில பேர் பொண்ணுங்க கூட, குட்டி பொண்ணுங்க சேட்டை செய்யும் போது குரங்கு மாறி சக்கு 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 சக்குன்னு தாழ்வாங்க. அதை பார்த்துட்டு உண்மையில குரங்குல தான் வந்திருப்பானா இவன் அப்படி பார்த்தா அவங்க ஃபாதர் குரங்கா, அவங்க மதர் குரங்கா? இல்ல, எல்லாரும் மனுஷங்க. ஓகேயா? அப்போ ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சிலர் குரங்குல இருந்து தான் வந்திருப்பாங்க, ஏன்னா குரங்கு மாதிரியே இருக்கிறான் மனுஷன் அப்படின்னு. நோ, இல்ல. அல்லாஹ் ஹலகல் இன்சான், மனிதனை அவன் தான் படைச்சான். அப்ப மனிதனை படைக்கும் போது குரங்க தனியா படைச்சிட்டான், மனுஷனை தனியா தான் படைச்சான். குரங்குக்கு தனி ஃபேமிலி, மனுஷனுக்கு தனி ஃபேமிலி. இப்ப எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இருக்கு. உங்க அத்தா அம்மா, எங்க அத்தா அம்மா, யாரும் குரங்கு இல்ல, மங்கியா இருக்காங்க, இருக்காங்களா? இன்னும் நம்ம தெளிவா பாக்குறோம். யாராவது உங்களுடைய மம்மி வந்து சக்கு 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 சக்குன்னு அப்படியே வீட்டுக்குள்ள தாவிட்டு இருக்கிறாங்களா? வேணா அவங்க கத்துவாங்க, நீங்க டென்ஷன் ஆக்கி அவங்களுக்கு தலைவலி வந்து அதனால கத்து இருப்பாங்க. ஆனா ஒரு காலம் அவங்க குரங்கு மாதிரி தாவி இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? நம்ம வீட்டுல நம்ம மம்மி பாக்குறோம், நல்லா அவங்க மனுஷன். ஓகே, அதே மாதிரி நம்ம டேடி பாக்குறோம், அவரும் ஒரு மனுஷன் தான். ஈவன் நம்முடைய கிராண்ட்மா, கிராண்ட்பா, தாத்தா பாட்டி, அவங்களும் மனுஷன் தான். அப்போ நம்முடைய ஃபேமிலி மனுஷ ஃபேமிலி. இப்படியே பின்னாடியே போனா, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி, இப்படியே பின்னாடி போனா கடைசியில் எல்லா மனுஷர்களும் ஒரு மனுஷன்ல இருந்துதான் வந்திருப்பாங்க. ஒரு மனுஷன் நல்லா படைச்சா அந்த மனுஷனுக்கு ஜோடி வைஃப். ஓகே, இப்ப நமக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய அம்மா அத்தா ஜோடி. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய அம்மா அத்தா இருக்கிறாங்க இல்லையா, ஃபாதர் மதர். அப்போ வந்து உங்களுடைய டேடி ஹஸ்பண்ட், உங்களுடைய அம்மா வந்து அவங்களுக்கு ஒய்ஃப். இந்த மாதிரி நிக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியா குழந்தைங்களை பெற்று மாஷா அல்லாஹ் அழகா அவங்களை வளர்த்து அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுத்து, தொழுகை பத்தி சொல்லி கொடுத்து, நல்ல குணத்தை சொல்லி கொடுத்து, நல்ல பேச்சு சொல்லி கொடுத்து, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அதையும் சொல்லி கொடுத்து, எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்து, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து, அவங்களுக்கு முடியல உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாம் பார்த்து நம்ம அவ்வளவு கவனிச்சுக்கிறாங்களா இல்லையா, அவங்கதான் ஃபேமிலி. அப்ப நாம பாக்குற மனித ஃபேமிலி, அதுல ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மனுஷனை படைச்சான் இல்லையா, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சான். அந்த பேர் இப்ப நான் கேட்க போறேன், யார் கை தூக்குறீங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்க போறேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி கொஸ்டின், ஈஸி ஆன்சர், எல்லாரும் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், பாப்போம். ஜஸ்ட் முதல் மனிதன் இந்த பூமியில் அல்லாஹ் படைச்சது முதல் மனுஷன், குரங்கு இல்ல. ஓகே, குரங்கு தனியா படைச்சிட்டான். அந்த குரங்குக்கு, அந்த முதல் குரங்குல நமக்கு பேர் தெரியாது. அந்த முதல் ஃபர்ஸ்ட் மங்கிக்கு நமக்கு பேர் தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு பேர் தெரியும் நமக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பேரை சொல்லியிருக்கான். இப்ப எத்தனை பேர் பதில் சொல்றீங்க? நிறைய பேர் கை தூக்கிருக்கீங்க. நான் இப்ப பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்கிறேன், என்னமா பேரு? ஃபர்ஸ்ட் மேன் இவங்க என்ன பேரு? ஓகே, இந்த பக்கம் ஒருத்தட்ட கேட்போம். சொல்லுங்க, நீங்க எப்பவுமே கை தூக்கிங்க.
நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேன், அல்லாஹ் படைச்ச ஃபர்ஸ்ட் மேன். அதுக்கு முன்னாடி மேன் யாருமே இந்த பூமியில மனிதர்களும் யாருமே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் மேனுடைய நேம் என்ன? அல்லாஹ் தான் அவங்களுக்கு பேர் வச்சான். ஏன்னா அவருக்கு அம்மாவும் இல்ல அத்தாவும் இல்லை. அல்லாஹ் அம்மா அத்தாலாம் படைக்கல, ஏன்னா அவர் தான் முதல் மனுஷன். ஓகே, கேப்போமா? இருங்க, யாருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்? நீங்க லாஸ்ட் ப்ளூ கலர். முஹம்மத். நோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியில கடைசி நபி. நம்முடைய கடைசி நபிக்கு பேரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிறது என்ன தெரியுமா? இந்த பூமியில அல்லாஹ் படைச்ச ஃபர்ஸ்ட் மேன், முதல் மனுஷன் அவர்தான். அவருடைய பேர் நான் கேட்கிறேன். கை மட்டும் தான் தூக்கணும், நான் தான் ஆன்சர் கேட்பேன். யாருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் சைடுல யாருக்கா சான்ஸ் கொடுப்போம்? கமான். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு gift கொடுப்போம். மாஷா அல்லாஹ். ஆதம், ஆதம். மாஷா அல்லாஹ். என்ன gift தரலாம்? எஸ், கலர் பென்சில் கொடுப்போம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். உங்க பேர் என்ன? ஹதீஜா மரியம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். பாருங்க, ஹதீஜா மரியம், ரெண்டு நேம் இருக்குது. ஹதீஜா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, வைஃப், அவங்க பேர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? நம்முடைய நபியில ஒருத்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுடைய அம்மா பேர். ஓகே, ரெண்டு நேமும் உங்களுக்கு இருக்கு. தெரியுமா இது? உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு நேம் இருக்குது. ஹதீஜா யார் தெரியுமா? மரியம் யார் தெரியுமா? அவங்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பீப்புள், சொர்க்கத்துல இருக்கிறவங்க அவங்க. மாஷா அல்லாஹ், அவங்களுடைய பேரை மாஷா அல்லாஹ் ஹதீஜா மரியமுக்கு அவங்க அத்தா அம்மா வச்சிருக்காங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். மாஷா அல்லாஹ். ஓகே, இப்படி வாங்க. மாஷா அல்லாஹ். ஹதீஜா மரியம் அங்க பார்த்து சொல்லுங்க. ஹதீஜா மரியம் சலாம் சொல்லிருங்க. வலைக்கும் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். பாத்தீங்களா, கரெக்டா சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஓகே, நான் கேள்வி கேட்டு முடிச்சு ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டாங்க. நீங்க கையை கீழே போடலாம். ஓகே, இங்க பாருங்க, அல்லாஹ் முதல் மனுஷனை படைச்சான் இல்லையா? அந்த மனுஷனுக்கு பேரு, அந்த மேன், ஹியூமன், அவருக்கு பேரு ஆதம். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் யார் தெரியுமா? ஒரு நபி, ப்ராஃபட் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ப்ராஃபட். அல்லாஹ்வுடைய ப்ராஃபட் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்களுக்கு இந்த உலகத்துல எப்படி எல்லாம் இருக்கணும், என்ன யாருக்கு என்ன டீச் பண்ணணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கறத டீச் பண்றதுக்கு அல்லாஹ் யார் அனுப்புறானோ அவருக்கு பேரு தான் ப்ராஃபட், நபின்னு சொல்லுவாங்க. அந்த நபியுடைய பேரு ஆதம். அந்த ஆதமுக்கு, நபிக்கு அம்மாவும் இல்ல அத்தாவும் இல்ல. ஏன்னா அவர் தான் முதல் மனுஷன். அல்லாஹ் அப்படித்தான் அவரை படைச்சான். ஹலக்கல் இன்சான், மனிதனை அல்லாஹ் தான் படைச்சான். அப்ப இதுல இருந்து தெரியுது, யாரெல்லாம் குரங்குல இருந்து மனுஷன் வந்ததா சொல்றாங்களோ அவங்க ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க. உண்மையிலே ஆதம் எப்படி வந்தாங்க தெரியுமா? ஆதம் அல்லாஹ் எதிலிருந்து படைச்சான் தெரியுமா? எஸ், மாஷா அல்லாஹ், நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதனால நான் செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்கறதுல வேலையே இல்ல. நீங்க உடனே வாய் திறந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க. களிமண், கிளே. கிளேல இருந்து அல்லாஹ் படைச்சான். இன்னைக்கு அந்த கிளே, ஏதோ ஒரு கிளே வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்றீங்க பாத்தீங்களா? விளையாடுற பொருள்கள் ஏதாவது பண்றீங்க, ஒரு கிராப்ட்ஸ் செய்றீங்க. என்னென்ன செய்வீங்க? என்னென்ன செய்வாங்க கிளேல? அப்படி தெரிஞ்சவங்க என்ன நீங்க செய்வீங்க? கிளே வச்சு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. கை தூக்கிக்கிறவங்க, கை தூக்குறவங்க அனிமல்ஸ். ஓகே, என்ன அனிமல்? lion, லயன். ஓகே, நெக்ஸ்ட். மானா, டீர், மான், புள்ளி மானா. கிளேல புள்ளில வைப்பீங்களா? ஓ, ஓகே ஓகே, குட். அப்புறம் பால். கிளேல பால் செய்யறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே உருட்ட உருட்டு இப்படி இப்படி உருட்ட உருட்டு 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 அது பால் சொல்றீங்களா? ஓகே, அப்புறம் வேற கிளேல என்ன செய்திருக்கீங்க நீங்க? நீங்க என்ன செய்வீங்க? நீங்க சீட்டா. ஓ, என்ன புலி, சிங்கம், சீட்டால வந்துட்டு இருக்குது. அப்புறம் நீங்க மனுஷன. ஓ, அப்புறம் வேற நீங்க ஃப்ளவர்ஸ். ஓகே, அப்புறம் வேற கொரிலா. நிறைய பேர் நினைக்கிறாங்க மனுஷன் வந்து கொரிலா தான் வந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேயா? கொரிலா குரங்கு. அப்புறம் ஸ்னேக். அப்புறம் டெடி பியர். அது என்னங்க? கிளேல டெடி பியர் செய்து அதோட படுப்புங்கிறதா? ஓகே, நல்லா கேளுங்க. கிளேல நம்ம விளையாடலாம்.
ஆனா நீங்க இதெல்லாம் செய்றீங்க இல்லையா, அது செய்யும் போது கண்ணு வைக்காதீங்க, கண்ணு அதுக்கு வைக்காதீங்க, சரியா? கண்ணு வாய் வைக்காதீங்க. தலை இருக்குது, ஆனா அந்த தலை வெறும் மொட்டையா இருக்கட்டும். மற்ற உடம்பு வைங்க. என்ன, நீங்க விளையாடுறதுக்காக அதுக்கு வால் வைக்கலாம், கால் வைக்கலாம், சரியா? இதெல்லாம் இருக்கலாம். ஆனா கண்ணு வைக்காது. ஏன் தெரியுமா? கண்ணு வச்சோம்னா ஒரு ஃபேஸ் வந்துடும். ஒரு ஃபேஸ்ங்கிறது ரியலா எங்க தெரியும்? கண்ணு இருந்தாதான் தெரியும் ஃபேஸ், இல்லையா? ஃபேஸ் வந்துடும். அப்ப ஃபேஸ் வந்துச்சுன்னா அல்லாஹ் படைச்சிருக்கிற இந்த மாதிரி நிறைய நீங்க சொன்ன மாதிரி டைகர் அல்லது டீர் அல்லது வந்து சீட்டா, லயன், மனுஷன் சொன்னீங்க, மனிதன், இந்த மாதிரி அல்லாஹ் படைச்சிருக்கிறான் இல்லையா ஆல்ரெடி, அந்த மாதிரி படைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க விளையாடலாம். ஆனா விளையாடும் போது அந்த கிளேல கண்ணு வைக்காம வாய் வைக்காம பண்ணிட்டீங்களே, அது வந்து உடம்பு ஒரு உண்மையான உடம்பு இருக்கு, அது பார்த்த ஒரு விளையாட்டுக்காக உடம்பா இருக்கும், சரியா? அந்த மாதிரி. இப்ப கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை படைச்சான்ல, கிளேல தான் படைச்சான், கண்ணு அல்லாஹ் வச்சான். ஏன்? கண்ணு நமக்கு வேணுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேணுமா இல்லையா? உங்க கிளேக்கு கண்ணு தேவையா? கண்ணு தேவையில்லை. அது பார்க்க போதா? அதுக்கு உயிர் கொடுக்க போறீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா அல்லாஹ் ஆதமுக்கு கண்ணு வச்சு படைச்சான், உயிர் கொடுத்தான். ஆதமுக்கு வாய் வச்சு படைச்சான், வாயை கொடுத்தான். ஏன்னா உயிர் கொடுத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே அவங்களுடைய உடம்புல அல்லாஹ் உயிரை ஏத்துறான், அல்லாஹ் உயிரை ஊதுறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரு களிமண் மண்ணு இந்த பூமியில இருந்து அல்லாஹ் எடுத்த மண்ணு, இந்த பூமியுடைய மண்ணு தான். அது வெரைட்டியான மண்ணு, ஒன்லி ஒன் டைப் இல்ல. இந்த பூமியில பல இடத்துல நிறைய, அங்கங்க நிறைய இடத்துல, மலையிலும் எல்லாம் எடுத்திருக்கோம், டெசர்ட்ல எடுத்திருக்கிறோம், கடலுக்கு பக்கத்துல எடுத்திருக்கிறோம், எங்கெங்க எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் எல்லா மண்ணோடு சேர்த்து குழப்பி பிசைஞ்சு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவருடைய ஷேப், அவருடைய இமேஜ், அவருடைய உடம்ப அல்லாஹ் படைச்சான். சுப்ஹானல்லாஹ். நாம இமேஜின் பண்ணவே கூடாது, பண்ணவே முடியாது. அல்லாஹ் தன்னுடைய 2 கைகளால, நான் இப்படி சொல்லும் போது என் கையை கீழே கொண்டு போயிட்டேன், இங்க பாருங்க, என் கையை கீழே கொண்டு போயிட்டேன். நான் வார்த்தையால மட்டும், என்னுடைய வேர்ட்ஸால மட்டும் சொல்றேன். அல்லாஹ் தன்னுடைய 2 கையால படைச்சான்னு சொல்றேன். நான் ஏன் தெரியுமா கையை காட்டல உங்கள்கிட்ட இப்படி? ஏன்னா நம்ம கையை காட்டினா கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும், அல்லாஹ்வுடைய கையோடு கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நோ, அல்லாஹ்வுடைய கை எப்படின்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய கையை நம்ம எதோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹ், அவனுடைய கைகள், அவனுடைய ஹேண்ட்ஸ், அந்த ஹேண்ட்ஸ் நம்ம வந்து கம்பேர். ஏன்னா அவன் ஒரு மனுஷன் இல்ல, மனுஷன்னா இப்படி இருப்பான், அவருடைய கைகள், அவருடைய ஹேண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும், அது இங்க ஷோல்டர்ல இருந்து இப்படி ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து இங்க முட்டி கை இருக்கும், அப்புறம் முன்னாடி வந்த பிறகு இங்க வந்து உள்ளங்கை இருக்கும், அப்புறம் அந்த உள்ளங்கைக்கு மேல இன்னும் மேல வந்தா ஃபிங்கர்ஸ் இருக்கும், அந்த ஃபிங்கர்ஸ் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். இதெல்லாம் மனுஷனுக்கு. ஓகே, குரங்குக்கு வேற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேற அல்லாஹ் படைச்சிருக்கு, வேற எத்தனையோ படைச்சிருக்கான், ஒவ்வொன்றுக்கும் கை வேற மாதிரிலாம் இருக்கும். ஓகேயா? நாய்க்கு வேற மாதிரி இருக்கும், நாய் கால் தான் இருக்குது, கை எங்க இருக்குது அப்படின்போம்ல. ஆனா அதே நாய் தன்னுடைய 2 கால், முன்னாடி இருக்கிற கால கை மாதிரி இப்படி தூக்கும். ஓகே, கை மாதிரி இப்படி தூக்கிக்கும். அதே மாதிரி பூனை அப்படி செய்யும். ஓகே, ஆடு 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 கூட இப்படி தூக்கி நிக்கும், அப்படி தூக்கி தூக்கி நிக்கும். பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கான். நமக்கு இப்படி தூக்கி நிக்கிற கஷ்டப்படுறோமா? கையை தூக்குறதுக்கு நம்ம நடக்கிற கஷ்டப்படுறோமா? ஆடு அப்படி நடந்துருமா? நாய் அப்படியே 2 கால்ல நடந்துருமா? அஸ்ஸலாமு அலைக்கும், ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்னு கேட்டு நடக்குமா? நடக்காது. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கான். ஹலக்கல் இன்சான், மனிதன் அல்லாஹ் அவனுக்கு, மனுஷனுக்குன்னு எப்படி இருந்தா பெஸ்டா அழகா இருக்குமோ அப்படி படைச்சிருக்கான். அப்படித்தான் ஆதம், நம்முடைய நபிய, முதல் ஃபர்ஸ்ட் மனுஷனை அல்லாஹ் படைச்சான். அப்ப அது படைச்சது எதுல இருந்து படைச்சது தெரியுமா? களி மண்ணுல இருந்து படைச்சான். அந்த மண்ணு இந்த பூமியில இருந்து எல்லாம், அதுல வந்து கருப்பான மண்ணும் இருந்துச்சு, வெள்ளையான மண்ணும் இருந்துச்சு, செவப்பான அதாவது ரெட்டிஷான மண் இருந்துச்சு, இந்த பல கலர்ல பிரௌனிஷான மண்ணு, ஒவ்வொரு டைப்லயும் மண் இருந்துச்சு. எல்லா மண்ணை கலந்துதான் அல்லாஹ் படைச்சான். படைச்ச பிறகு தலை, உடம்பு, காலு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். உள்ள எம்டியா தான் இருந்துச்சு, உள்ள எம்டி தான். உள்ள என்னது? ஹாலோன்னு என்ன? எம்டி. உள்ள வந்து உள்ள ஒருத்தர் உள்ள போனா வெளியே வந்துடலாம். அப்படிதான் ஷைத்தான் என்ன செய்ய, இப்லிஸ் வந்து பார்த்தான். உடம்பு அப்படியே மண்ணுல இருந்த உடம்பு, மண்ணுல இருந்துச்சு, உள்ள எம்டியா இருந்துச்சு. அந்த எம்டியான உடம்பு
அல்லாஹ் படைச்ச நேரத்துல ஈரமா இருந்திருக்கும் இல்லையா? ஈரமானதுல தானே உடம்ப அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு, கை, மூக்கு எல்லாம் அதுக்கான ஷேப்லாம் தர முடியும். கல்லாட்ட ஆயிடுச்சுன்னா தர முடியுமா? தர முடியாது. இப்ப நீங்க கிளே கல்லாட்ட ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது நல்லா அப்படி பிசுக்கிற மாதிரி அமுக்கிற மாதிரி எல்லா வசதியா இருக்கனாலதான் நீங்க எல்லாம் பண்ண முடியும். ஓகேயா? அல்லாஹ் ஈரமான களி மண்ணுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடம்ப படைச்சு அந்த உடம்புக்குள்ள எல்லாம் எம்டியா தான் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய மனுஷன் தான், நமக்கு என்ன உள்ள எலும்பு இருக்கு? உண்மையா? ரத்தம் ஓடுது. அந்த ரத்தம் எதுல ஓடுது? வெயின்ஸ், அதோடைய நரம்புகள்லாம் இருக்குது. ஓகே, ரத்த நாளம், அதாவது அந்த ரத்தம் ஓடுறதுக்குன்ட்டு நம்முடைய இதெல்லாம் இருக்கு. ஊசி எல்லாம் போடுறாங்களா இல்லையா? சில நேரத்துல ஊசி போட்டா அந்த ரத்தத்துல போய் கலக்கணும் தானே, ஊசி கரெக்டா அந்த நரம்புல குத்துறாங்க. அப்படி அந்த அந்த மருந்து அப்படியே உள்ள போயது உடனே எஃபெக்ட காட்டுது. ஓகே, அப்போ சதை இருக்குது நமக்கு. சொல்லி நல்லா குண்டா இருக்கிறாங்க, சில ஒல்லியா இருக்கிறாங்க, சதையே இல்ல, கில்லனா நறுக்கு வலிக்குதுமா. இன்னொருத்தவங்க எனக்கு வலிக்காது அப்படிம்பாங்க. இப்படின்னு தள்ளி விட்டாங்க, இப்படி எடுத்தாங்கன்னா டொம்முன்னு தள்ளி விழுந்துவோம், ஏன்னா ஃபேட்டா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி உடம்பு கொடுத்துருக்கான் இல்லையா? எல்லாமே அல்லாஹ் படைக்கிற அழகு. குண்டா இருக்கிறவங்க அழகுதான், ஒல்லியா இருக்கிறவங்க அழகுதான், குட்டையா இருக்கிறவங்க அழகுதான், நட்டையா இருக்கிறவங்க அழகுதான், கருப்பா இருக்கிறவங்க அழகுதான், வெள்ளையா இருக்கிறவங்க அழகுதான், எல்லாம் அழகுதான். ஏன்னா எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்? நோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். நாம எல்லாரும், ஈவன் உங்களுடைய மதர், உங்களுடைய ஃபாதர், அவங்க என்னுடைய மதர், என்னுடைய ஃபாதர், எங்க தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டி, எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில்ட்ரன் ஆஃப் ஆதம். அப்போ ஃபர்ஸ்ட் மேன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த உடம்ப கொடுத்து உயிரை ஊதினான். உயிர் அல்லாஹ் படைச்சான். அந்த படைச்ச உயிரை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்புக்குள்ள ஊதினான். அவங்க உடம்புக்குள்ள அப்படி போயிட்டு அந்த உயிர் உள்ள அப்படியே ஏற ஏற அவங்களுக்கு உடம்பு வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு எப்படி ஸ்கின், நமக்கு எப்படி உள்ள ரத்தம் ஓடுதோ அந்த மாதிரி உடம்பு. அந்த உயிர் கடைசியில எங்க தெரியுமா ஏறிச்சு? தலையில ஏறிச்சு. அப்படியே தலையில ஏறும்போது அவங்களுடைய உடம்பு அப்படியே வந்துருது. தலையில ஏறும்போது அப்படியே மேல ஏறினோடனே அப்படி ஹச் அப்படின்னு தும்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரும் தலையில முழுக்க ஏறிடுச்சு, முழு உடம்புல உயிர் வந்துருச்சு. அப்புறம் மனுஷனா ஆயிட்டாங்க. முதல்ல களி மண்ணா இருந்தாங்க, அதுக்கு எதுவுமே அசையாது. அந்த களிமண் ஈரமா இருந்து உடம்பு பண்ண பிறகு காய போட்டுட்டான்ல, அப்படியே பூமியில காஞ்சுகிட்டு இருந்தாங்க. காஞ்சு அந்த உடம்பு காஞ்ச பிறகு அப்படி இறுகி கல்லாட்ட ஆயிருச்சு. இப்படி தட்டினா இதுல அவ்வளவு சவுண்ட் இல்ல, டன் 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 சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா காஞ்சு போனது உள்ள ஹாலோவா, உள்ள வந்து எதுவுமே இல்லாம எம்டியா இருந்தா என்ன செய்யும்? சவுண்ட் கேட்குமா இல்லையா? ஒரு பானை இருக்குது, பானைக்கு மேல இப்படி தட்டினா சத்தம் கேட்குமா இல்லையா? அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்ப இப்படி தட்டினா டன் 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 சத்தம் கேட்டுச்சு. ஆமா, ஏன்னா உள்ள எம்டி. அல்லாஹ் உயிரை ஊதின பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழு உடம்பு அப்படி ரத்தமும் சதையுமா அழகான அவங்களுடைய ஃபேஸோடு கை கால் எல்லாத்தோட அவங்க உருவாயிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க உயிர் தலைக்கு ஏறினோடனே அவங்கள்ட்ட இருந்து என்ன தெரியுமா ஏற்பட்டுச்சு? தும்மல், ஹச்சின் தும்முனாங்க. தும்முனோடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் சொல்லிட்டீங்க நீங்க. எஸ், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களை படைச்சிருக்கான் இல்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கான் இல்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்திருக்கான் இல்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு வந்து எலும்பை கொடுத்திருக்கான், சதையை கொடுத்திருக்கான், அழகு கொடுத்திருக்கான். அல்லாஹ் அவங்களுக்கு பேசுற சக்தி கொடுத்திருக்கான், பார்க்கிற சக்தி கொடுத்திருக்கான், கேட்கிற சக்தி கொடுத்திருக்கான், எல்லா எனர்ஜி பவர் எல்லாமே எல்லாம் கொடுத்திருக்கான். இனி அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். பியூட்டிஃபுல்லான சொர்க்கத்துல அல்லாஹ் அவங்களை தங்க வைக்க போறான். அந்த தங்குற சொர்க்கத்தில் நிறைய விரும்புறதா சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற என்ஜாய் பண்ணுங்க அல்லாஹ் அவங்களுக்கு சொல்ல போறான். சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ் மனுஷன் முதல் தடவை ஹலக்கல் இன்சான் மனிதனை படைச்சோனே அவங்களுக்கு உயிர் கொடுத்து முழு மனுஷன் அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைச்சான், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய வைஃப். அவங்கதான் முதல் பெண், ஃபர்ஸ்ட் விமன். இந்த பூமியில அல்லாஹ் படைச்ச முதல் விமன் அவங்க. அல்லாஹ் அவங்களை எதுல இருந்து படைச்சான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விலா எலும்பு இருக்குல்ல, இங்க எலும்பு இருக்குது இல்லையா நமக்குள்ள, உள்ள இந்த செஸ்ட் ஏரியால எலும்பு தெரியுதா இல்லையா? அப்படி தொட்டு பார்த்தா அப்படியே படிப்படியா அப்படி இந்த இப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படி இருக்கும், இப்படி இப்படி ஒவ்வொன்னா படிப்படியா இருக்கும் அந்த எலும்பு இப்படி. அதான் விலா எலும்பு, ரிப். ஓகே, இந்த ரிப்ல இருந்து ஒரு எலும்பு எடுத்துதான் அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைச்சான். அப்ப இன்னொரு மனுஷன் அல்லாஹ் படைக்கிறான், ஒரு லேடி, ஒரு விமன்.
ஒரு பெண்ணை அல்லாஹ் படைக்கிறான், ஒரே ஒரு ரிப்ப, ஒரு எலும்பு துண்டு, அந்த எலும்புல இருந்து அல்லாஹ் படைச்சான். அந்த எலும்பு யாருடையதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எலும்பு. அப்ப அல்லாஹ் மனுஷனை களி மண்ணிலிருந்து இருந்து படைச்சிருக்கான், ஒரு எலும்புல இருந்து படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் இந்த பூமியில நம்முடைய ஃபர்ஸ்ட் ஃபாதர் மதர் படைக்கப்பட்டாங்க. முதல்ல அல்லாஹ் மதரை படைக்கல, முதல்ல ஃபாதரை படைச்சான். ஏன் தெரியுமா? எதுக்கு அல்லாஹ் ஃபாதரை முதல்ல படைச்சிட்டு அப்புறம் மதரை படைச்சான்? யார் சொல்றீங்க? ரீசன் என்ன? ஏன் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஃபாதரை படைச்சிருக்கான், ஏன் அப்புறம் மதரை படைச்சான்? என்ன ரீசன் இருக்கும்? ஜஸ்ட் திங்க். ஃபர்ஸ்ட் ஃபாதரா? ஏன் ஃபர்ஸ்ட் ஃபாதர், ஏன் மதர் இருக்க கூடாது? ஏன் அல்லாஹ் முதல்ல மனுஷனா படைக்கிறவன் முதல்ல ஹவ்வாவை, முதல்ல ஒரு பெண்ணை படைச்சிருக்க கூடாது? ஏன் ஆம்பளை படைச்சான்? என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு தோணுது? ஏதோ ஆன்சர் உங்களுக்கு தோணுதா? எதுக்கு ஃபாதர் ஃபர்ஸ்ட்? ஏன் தெரியல? திங்க் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. யாரை உருவாக்குறதுக்கு? ஓ மாஷா அல்லாஹ், இது கூட பியூட்டிஃபுல் ஆன்சர் தான். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவோம், வாங்க. மாஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் ஃபாதர் பச்ச முதல்ல அந்த வைஃபை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது கூட ஒரு நல்ல ஆன்சர் தான். மாஷா அல்லாஹ். உங்க பேரு? ஐன்ஷாஹில். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஓகே, இது ஒரு கிஃப்ட். அவர் சொன்னாரு வய்யா பாரக்கல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா சொல்றாங்க. பாத்தீங்களா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுக்கட்டும். மே அல்லாஹ் ரிவார்ட் யூ குட். சரியா? அப்படி நம்ம சொல்லணும். ஒருத்தவங்க நமக்கு நல்லது செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைரா சொல்லணும். மாஷா அல்லாஹ், குட், மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி நாமும் பழைக்கணும். ஓகே, ஏன் ஃபாதர் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஆன்சர் சொன்னா, அவரை வச்சுதான் அல்லாஹ் மதரை படைக்க போறான், அதனால முதல்ல ஃபாதர் படைச்சான்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் இதை விட ஒரு சூப்பர் ஆன்சர் இருக்கு, முக்கியமான ஆன்சர். எத்தனை மணிக்கு? அப்படியா? அப்ப நம்ம முடிக்க போறோம். இங்க நீங்க அல்லாஹ் ஏன் திரும்ப படைச்சான்? ஏன்னா ஃபாதர் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், மதரையும் பார்த்துக்கணும், அப்போ அவருடைய ஒய்ஃபையும் நல்லபடி பார்த்துக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு யாருக்கு கிட்ட? ஒரு ஃபாதருக்கு இருக்கு. அல்லாஹ் அதனால தான் இந்த உலகத்தில் முதல் மனுஷனா படிக்கிறப்ப கூட ஒரு ஆம்பளை தான் படைச்சான். இப்படி படைச்சு இந்த எல்லா பொறுப்பையும் ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருக்கான். அவங்களுக்கு கீழே இருந்து அவங்களோட சப்போர்ட்டா கூட இருந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இருக்கணும். சரியா? அப்படித்தான் அல்லாஹ் தாலா பெண்ணை படைச்சான். அப்புறம் பிள்ளைகள், அவங்களுக்கு பிள்ளைகள் நிறைய பிறந்துச்சு. இப்படிதான் அல்லாஹ் மனிதர்கள் நிறைய பேர் அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறகு இதே மாதிரி பிறந்துதான் கடைசியில் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். ஓகே, அப்ப அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சவன், எல்லாரையும் படைச்சவன், மலக்குகளை படைச்சவன், அவன் தான் மனுஷனை படைச்சவன், அவன் தான் முதல் மனிதர் ஆதமை படைச்சவன். யாரும் தானா வரல, அல்லாஹ் படைச்சுதான் வந்திருக்கிறோம். நாம எல்லோரும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா அல்லாஹ் நம்முடைய இறைவன், நம்முடைய கிரியேட்டர், நம்மை படைச்சவன். அவன் தான் நமக்கு எல்லா தேவையானதெல்லாம் கொடுக்கிறான். அவன் தான் மழையை கொடுக்கிறான், அவனுக்கு தான் நமக்கு தேவையானது எல்லாம் கொடுத்திருக்கான், உணவு கொடுக்கிறான், நமக்கு உயிர் கொடுத்திருக்கான், நமக்கு சக்தி கொடுத்திருக்கான். நம்ம அவனுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், அவனைத்தான் வணங்கணும். அவனை தவிர வேற யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. ஓகே, கிளியர்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்னைக்கு இன்னும் பேசுனது நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும். இஸ்லாமிக் நாலேஜ், அல்லாஹ் பத்தி, நபியை பத்தி இன்னும் நிறைய படிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, உங்களால நீங்க யார், உங்களுடைய மதர், உங்களுடைய ஃபாதருடைய அனுமதியோட அவங்கள்ட்ட கேட்டு நீங்க தவறாம வாவ் அகாடமியோட வீடியோஸ் இருக்கு. வாவ் அகாடமி வீடியோஸ்னா யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது, வாவ் அகாடமி அப்படின்னு ஒரு சேனல். அந்த சேனலுக்கு நீங்க யூடியூப்ல உங்க மதர்ட்ட சொன்னீங்கன்னா மேல சர்ச்ல வாவ் அகாடமின்னு பேரை போட்டா அந்த பேருக்கு பிறகு ஒரு சேனல் வரும். இங்க பாருங்க, பச்சை கலர்ல ஒரு லோகோவோட ஒரு சேனல் வருது பாருங்க. இதுல கண்டினியூ வீடியோஸ் தினமும் நான் காலை 6:15 or 6:30 காலையில் பேசுறேன் உங்களுக்கு லைவ்ல, இதே மாதிரி பேசுறேன். அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் போய் நிறைய இப்ப பாருங்க, எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி கண்டினியூ வீடியோஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பாருங்க, பேர் சொல்லி கூப்பிடுறேன்ல, நீங்க லைவ்ல உங்களுடைய பேரை போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 minutes or 5 minutes நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன். எப்படி இருக்கீங்க? அப்புறம் அப்ஷீம் எப்படி இருக்கீங்க? முகமது சாஹில் and கிராண்ட்மா எப்படி இருக்கீங்க? கிராண்ட்மா முகமது சாஹிலுடைய பாட்டியை பத்தி கூப்பிடுறேன். பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன். எல்லாருக்கும் அல்லாஹ் வஃபீகா ஃபர்ஹான் அஜியா இஃபாத் எப்படி இருக்கீங்க? எஸ், இப்போ நாம ரமதான்ல நமக்குள்ள கடமை அப்படிங்கறத பத்தி நம்ம ஓகே, அப்ப பாருங்க, இது ரமதான்ல பேசுனது. இந்த மாதிரி தினமும் வீடியோஸ் இருக்குது.
இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உங்களுடைய இஸ்லாமிக் நாலேஜ் வளரும். மாஷாஅல்லாஹ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னோட டச்ல இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம நிறைய அல்லாஹ் பத்தி நபி பத்தி பேசுவோம். அல்லாஹ் நம்முடைய ஈமான ஏற்றுக்கொள்ளணும், நம்ம ஈமான் அதிகமா இருக்கணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நான் இதோட முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.